மனசாச்சே. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான் நேற்று வந்துட்டாங்களா? நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பிக் பாஸ் வீடியோ போட போகிறேன். ஏன்னா கண்டஸ்டன்ட் 18 பேர் வந்துடுறாங்களாமே, 17-18 பேர். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச முகங்களும் வந்திருக்கு, சில தெரியாத முகங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒன்றும் பிக் பாஸ் ரிவ்யூவர், நம்ம ரவீந்திரன் சந்திரசேகர், நம்ம வனிதா காமர்லாம் கிடையாது. ஐ எம் சாமானிய சாதாரண மனுஷன். பிக் பாஸு இனிமேல் கண்டஸ்டன்ட்டு ரியாக்ஷனு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஸ்பெஷலு, ஆண்டவர் மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி அந்த மாதிரி பேசுறது, இது மோட தான் நிறுத்திக்க போகிறேன் நான். ஸோ நமக்கு சினிமா தான் எப்போவுமே, தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, சினிமா சினிமா சினிமா. சும்மா அது இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு பற்றி கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக பேசலான்னுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பிக் பாஸ் சீசன் 18 பேர் வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் பார்ப்போம். அந்த பிஜிஎம் தான் வேற. பிக் பாஸ் வணக்கம். பிக் பாஸ் வீட்டில் என்னெல்லாம் அடுத்தது வியூவர்ஸ். சரிம்மா, விஜய் சேதுபதி என்ன பவானி பாடுறேன். வியூவர்ஸ், எனக்கு என்னமோ ஒரு பெரிய சக்தி வந்து கூட்டிட்டு போக சத்தானால. விஜய் சேதுபதி ப்ரோமோல தாடி வச்சிருந்தாரு, ஆனால் இதில் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு அந்த மயிலாட்ட குத்தார நாட்டுப்புற கலைஞர்களுக்காக வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு இப்போ ஸ்டேஜ் உள்ள என்ட்ரா வர்றாரு. பட்டாசு எழுது, ஹாய் வணக்கம், ஹாய் 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 ஹாய். ஆண்டவா என்ன மீசேகா, அது வந்து ஒரு சேஞ்சு வேணும்ல. எனக்கு ஒத்தம்பா, ரொம்ப ஒத்தம்பா. ஆண்டவர் இனிமே நீ தான்டா நாட்டாம. ஐயோ ஆண்டவர் காப்ப கேட்டு விஜய் சேதுபதி நீ வெற்றி சென்ற பாதை என் பயணம் தொடர்கிறது. ஐயோ. பிக் பாஸ் சீசன் 8 வரைக்கும் தவற ஆச்சுன்னா முன்ன பின்ன பேசி நம்ம சுரேஷ் தாத்தா பக்கத்துல எது நடந்தாலுமா அப்படி. ஐயோ பாதி பழி நம்ம மேல போட்டுருவாராம், மக்கள் மேல பாதி பழி அவர் போட்டு போறான். விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு? பிக் பாஸ் கேட்டு பார்த்தா ஓ அப்ப அவரு வீடெல்லாம் சுத்தி பாக்குறாரு அண்ணன். இப்ப கண்டஸ்டன்ஸ் இல்லாம விஜய் குருநாத சேதுபதி பிக் பாஸ் கூப்பிடுறாரு வீட்டுக்கு. வரவேற்கிறேன், மகிழ்ச்சி, நாளைக்கு மகிழ்ச்சி. சுமார் வச்சு குமாரா என்ன தெரியுமாடா? வீட்டுக்கு நல்ல என்ன இவ்வளவு பெரிய கோடு. ஓ ஸ்டார்டிங்லே கோடு போட்டுறாங்க இந்த சீசன்ல, சண்டை வரத்துக்கு முன்னாடி. அண்ணியன் மாதிரி ஜி முத்தாண்ட தலைவர் பெட்ரூம் என்ன எல்லாம் ஷேரிங்ல இருக்கா? அன்றாட வாழ்க்கை. ஓ ஆம்பளைங்க பெட்ரூம்ல கேர்ள்ஸ் படுக்கணும், கேர்ள்ஸ் பெட்ரூம்ல ஆம்பளைங்க படுக்கணும். ஸோ அந்த தட் இஸ் ஷேரிங். இங்கே பெட்ரூமே ஷேரிங்ல இருக்கு. அதாங்க பாய்ஸ் பெட்ரூம்ல கேர்ள்ஸ் படுக்கணுமா, கேர்ள்ஸ் பெட்ரூம்ல பாய்ஸ். ஹலோ கண்டஸ்டன்ட், யாரா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்? தலைவர் ரவீந்திரன் சந்திரசேகர். பேட்மேன் இஸ் பேக். சாமா பின்னாடி போட்டாரு. பிக் பாஸ் தான் ரிவ்யூ பண்றீங்களே, நல்லா வருமானம் தான். இது பண்ணலடா, இப்பதான் எலிஜிபிள், ஓடவும் முடியாது. ஐயோ ரவீந்திரன் என்ன சொல்றாரு, நான் உட்காந்தா எல்லா சேரும் உடஞ்சிருங்கிறாரு. உடஞ்சா நீங்க அக்கௌண்ட்ல கழிச்சுக்கிடாதீங்க, கணக்குல கழிச்சிடாது. பிக் பாஸ் கணக்குல சாப்பிடவே. மகாராஜா அந்த பாப்பாடா, அந்த பொண்ணு அழகா நடிச்சிருந்தது, யாரை கேட்டு நீங்க வந்த அப்படின்ட்டு அண்ணன்.
யார் யாரு யாரு Who is the black tape? மகாராஜா அவனுக்கு அவ்வளோ நல்ல பேர் பிரமாதமாக நினச்சி இந்த ஊர் உலகமே சொல்லிச்சு. தெரியுமா அந்த பொண்ணு 24 hours எலிஜிபிலிட்டின்னு ஒன்று சொன்னாங்க. நேற்று ஈவினிங் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது. இன்னைக்கு மத்தியானம் பிக் பாஸ் வீட்டை விட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. சர்ச்சனா குமார் அந்த பொண்ணு பேர் சர்ச்சனா. மகாராஜாவில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தது அந்த பொண்ணு. நேற்று நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் ஹோஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாரு. இன்றைக்கி நேற்று அந்த கண்டிஷன் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாரு பிக் பாஸ் முடியும் போது 24 hours இந்த 18 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க எலிஜிபிள் ஆவாங்கன்ட்டு. நேற்று அந்த 18 பேரில் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க எலிஜிபிள் ஆகும் சொல்லிட்டு இந்த பொண்ணு இன்றைக்கி காலையில் எலிஜிபிள் ஆயிடுச்சு. ப்ரோமோவில் போட்டிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சின்ன பொண்ணை போய் எலிமினேட் பண்ணிட்டாங்க. சரிவா நம்ம அடுத்ததை பார்ப்போம். சரி இந்த பொண்ணு வந்துருச்சு. அடுத்தது 3வது நம்ம தர்ஷா குப்தா. இன்ஸ்டாகிராமில் கலக்குன்னா நம்ம தர்ஷா குப்தா வந்திருக்கிறாங்க. நீங்களும் பெரிய செலிபிரிட்டியாக இருப்பீங்க போல அப்படின்னு விஜய் சேதுபதி தான் கலக்கிறேன். கோவை சார்லாம் காமெடி. என்னை கூப்பிட்டமரா பாட்டியில் கூப்பிட்டாங்க, கொண்டமன்னார் பாட்டியில் கூப்பிட்டாங்க, கரகாட்ட பாட்டியில் கூப்பிட்டாங்க. உங்களை ஹர்ட் பண்ண கூடவா? பாசிட்டிவிட்டி எனக்கு வரணும். பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ண வந்திருக்கேன். உங்களை ஹர்ட் பண்ணா கூடவா அப்படி அம்பளுக்குறானே விஜய் பாடி இருக்கா அப்படி வருது. மிரர் மாதிரி குட்டாக இருப்பேன், பேடாக இருந்தாங்க வெரி பேடாகவே இருப்பேன். அது எல்லாருக்கும் பொறுத்துவே. அது இந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேன். 2 years அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களாம் விஜய் சேதுபதிக்கு நடிக்கணும். ஐயோ நானு ரொம்ப ஆசை இருந்தது. ஐயோ தாத்தா முருகனை கலாச்சி விட்டாங்க. அந்த விவேக் காமெடி நாக்கில் சூடு வச்சுட்டாங்க. 3வது கண்டஸ்டன்ட் வாங்க சார் வாங்க. 3வது இவன் யாரா புதுசாக இருக்கிறான்? எங்கேயோ பார்த்தவன் இரும்பு இதே அண்ணா வச்சு இவன்டா சத்யா. யாருங்க சத்யா? எனக்கு தெரியல. 3 பேர் தெரிஞ்சிச்சு. தர்ஷா குப்தா, அந்த சர்ச்சனா பாப்பா, ரவீந்திரன் ஐயா. 4வது சத்யா. இவன் புதுசாக தான் இருக்கான். இவன் நாடகத்தில் நடிச்சதுறான் போல. ஜீ தமிழ் ஏதோ ஒரு நாடகம். ஜீ தமிழ் ஏதோ ஒரு நாடகத்தை நடிச்சிருக்காரு போல. எல்லாரும் கோவத்த ஃப்ளோன்னா அப்ப நான் எதுங்க அப்படின்ற தெரியும். என்னங்க வேஷம் போறதுக்கு தான் காசு வாங்க, சொந்த வாழ்க்கையில வேஷம் பண்ணுவா என்ன? நல்லா மனுஷன் துபாயில கூட பாக்கலங்க. சாதாரண தங்கம் 58 கேரட்ல சொக்க தங்கம் எங்க விஜய் சேதுபதி அண்ணா. நானும் ஒரு ஃபேன் கூட சொல்லலாம். யாரு? நம்ம தீபக் 90s கிட்ஸ். 90s கிட்ஸ் தீபக். இது நல்லா ஆங்கர் பண்ணுவாரு. திருமதி செல்வம் நாடகத்தில் நடிச்சிருக்காரு சின்ன வயசுல. தீபக் இவர் நல்லா நடிகர், நாடக நடிகர், பயங்கரமாக நடிச்சிருந்தார். தமிழுக்கு சரஸ்வதி, தமிழும் சரஸ்வதி அந்த நாடகத்தில் தமிழ் கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார். ஜோடி நம்பர் 1 டான்ஸு, திருமதி செல்வம் நாடகம் நிறைய நடிச்சிருந்தார். தீபக் அண்ணா தெரியும். ஜோடி நம்பர் 1ல் விஜய் சேதுபதி நான் ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜோடி நம்பர் 1ல் ட்ரை பண்ணேன், எனக்கு அப்போ சான்ஸ் கிடைக்கல. இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. போய் தான் சொன்னேன். கலாய்ச்சிட்டாரா. அடுத்த கண்டஸ்டன்ட் ஆனந்தியா, ஆர்ஜே கோமாளி படத்தில் ஜெயம் ரவிக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்களே ஆனந்தி. அந்த தங்கச்சி யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். டிகே டிரைவ்
என்னடா டப்பு டப்பு டப்புன்னு நடிக்கிறீங்க. இன்னொரு நாள் எப்பயே தரேன். இந்த வருஷம் பிக் பாஸ்ல என்ன ஸ்பெஷல்னா எல்லாருக்கும் சும்மா ஒரு டம்மி மாதிரி பிக் பாஸ் டைட்டில் கப் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஃபைனலாக இருந்தால் அந்த ஒரிஜினல் கப் கோல்டில் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த வாட்டி உள்ளே போகும்போது ஒரு கப்போட உள்ளே போங்க அப்படின்னு விஜய் டிவி முடிவு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக உண்மை எனக்கு வேறு வேலை இருக்குது. எல்லார்ட்டையும் போயிட்டு நான் நெகட்டிவிட்டியை ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் என் லைஃப்பில் எல்லார்ட்டையும் போயிட்டு என்னோடய நெகட்டிவிட்டியை நான் சொல்லணும் அவசியம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகேவா? ஏய் நம்ம சுனிதா அக்காடா விஜய் டிவியில் இல்லை ஒரு கொரியன் சிஸ்டர். நார்த் இந்தியன் கொரியன் சிஸ்டர். அவங்க இவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்த ஒரு 2 சீசனாக வந்துட்டாங்க. நம்ம குக் வித் கோமாளில் இருந்து அப்படி இப்படி தாவி இப்போ பிக் பாஸில் வந்துட்டாங்க. வரட்டா எனக்கு தான் பயமா இருக்கு. வரட்டா கொடுப்பாங்க பால். கவிதை சொல்றாங்க கவுக்கு காவு எப்பவுமே கொடுப்பாங்கடா பால். என் மனசுக்கு நீங்க தான் என் கவுப்பு கொடுப்பாங்க பால். மனசுக்கு நீங்க தான் ஆளாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பேஸ்டா. டே நான் எத்தனை கவிதை எழுதி. ஓ அவங்க ஃபேமிலியே விஜய் சேதுபதியா ஹக் பண்ணணுமா? ஸோ ஹக் பண்ணுறாங்க. கமல் சார் இங்கே இல்லை, அதை கட்டி பிடி வைத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி. பரவாயில்ல, இது நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்பயே கேன்வாசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்புங்கடா. அடுத்தது புதுவார் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஜெஃப்ரி ப்ரோ நல்ல கானா சாங், ஒரு சாங்லாம் நிறையவே கேட்டிருக்கேன். வாழ்த்துக்கள், நல்லா விளையாடுங்க ஜெஃப்ரி ப்ரோ. டீனேஜ் பாய். இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க. ஜெஃப்ரி ப்ரோ கானா பாட்டில் திருக்குறள்லேருந்து பாட்டு பாடி நீங்கள் விஜய் டிவி உள்ள போயிருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம தலைவன்டா ரஞ்சித் சார்ரா. கவுண்டம்பாளையம் பத்தி பேசுறவங்கள வச்சுக்கிட்ட அந்த ஜாதி அழுக்கிறவன்டா நான். கவுண்டம்பாளையம் அந்த ரஞ்சித் இப்படி வந்தாரு. விஜய் சேதுபதி அந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கு ரஞ்சித் இருக்காருல்ல. நீங்கள் டோட்டலாக நீங்கள் வேற ஆளாக இருந்தேன். நாங்கள் நினச்சது வேறு, அது இயல்பா. ஏன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக கேஸ்ட் விஷயங்க கவுண்டம்பாளையம். அதான் விஜய் சேதுபதி நான் பார்த்துட்டு இப்போ சொல்கிறாரு. ரகுவரன் முதல்வன் ரகுவரனை போட்டாங்க. சாப்பிட்டேன் சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்கள் ஊர்லேயும் கேட்போம். ஆனால் பழக்கம் தான் சார், எல்லா ஊர்லேயும் கேட்பாங்க சார் வாங்க சார் சாப்பிட்டீங்களான்னு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்புறம் இதை விட கேவலமாக ஒன்று சொன்னான். அடுத்தது யார்? நம்ம பார்வதி ஜனனி. இவங்க ஒரு 2 விஜய் டிவியில் 2-3 சீரியல் நடிச்சிருக்கிறாங்க, பார்த்துருங்க. ராஜாராணி, பழைய ராஜாராணி சீரியல் இருந்ததில் ஆலியா மானசா சஞ்சய் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு விஜய் டிவியில் ஒரு ரீசெண்டாக ஒரு காமெடியன் பாரு கலக்க போகுது, அவரு கூடயும் இவங்களும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. தென்றல் என்னை தொடுமா அதில் நடிச்சிருக்குது. வக்கீல் பொண்ணு தாலி கட்டுருவான் அவன், அட்வொகேட்டு அந்த பொண்ணு தான் ஞாபகம் இருக்குது. ஓகே வக்கீல் பொண்ணு சம்திங் வரும். ஹாட் ஸ்டாரில் சர்ச் பண்ணி பாருங்கள் வந்துடும். நம்ம சௌந்தர்யா நஞ்சுந்தன் இவங்க யார்? இவங்க ஒரு மாடலுங்க. இவங்க 2-3 படம் நடிச்சிருக்காங்க. தலைவர் கூட அந்த ஐயோ என்னடா சௌந்தர்யா இவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு பார்த்தா என்ன விற்கிறீங்க வந்துடும். என்னடி வயசு? ஒரிஜினல் வயசு வந்துடும் பண்ணாலும்.
be happy baby be happy குணத்துல தான் இருக்கு இன்னைக்குமே, குரல்ல இல்ல, அது தெரிஞ்சுக்கோ. ஆட்டோ பின்னாடியே தெரிஞ்சுக்கோ. ஏய் நம்ம பாரதி கண்ணம்மா, பாரதி வந்துட்டாரா உள்ள. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சரி அடுத்தது பாரதி கண்ணம்மா வந்துட்டாப்ல. அடுத்தது யாரு? பாக்கியலட்சுமி எழில்ரா, அவர் வந்துட்டாரா. ஒண்ணு இல்ல 2. ஐயோ 5 வாட்டி கிஸ் பண்ணிக்கிறாரா. 5 வாட்டி. யாரு? அஞ்சிதா. சரி யாருன்னு தெரியல, தெரியாதவங்க. வேற யாரு? நான் இவங்க 2 பேரும் ஒரு நாடகத்தை நடிச்சிருக்கிறாங்கடா. அந்த நாடகத்துல 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபால நடிச்சிருப்பாங்க. இதுலயும் அப்படியே வந்துட்டாங்க 2 பேரும். 2 பேரும் வியூவர்ஸ்க்கே தெரியல இவங்க யாருன்னு. எந்த முத்துக்குமார். இவர் பாடல் எழுதிருக்காரு, கானா பாடல் எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள், உள்ள வாங்க. கடைசியாக வந்தது யாரு? நம்ம ஜாக்லின். கலக்க போவது யாரு? ஜாக்லின். சோஃபி 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 நல்லா பண்ணிக்கோ. சோஃபி 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 நல்லா வச்சு பார்த்துப்போம்மா, ஒரு நல்லா வச்சு பார்த்துப்போம்மா. தாங்குவோம்மா, 2 கால் மேல வச்சு தாங்குவோம்மா. சோஃபி 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 வந்துட்டாங்க. போய் உள்ள அடிச்சுக்கோங்க. 17 பேர் இருக்கிறாங்க சேர்ந்து 18ஆவது போய் அடிச்சுக்கோங்க. பிக் பாஸ் அடிச்சு சண்டை போட்டு சாவுங்க. பாய்.